Happy Easter. Happy Easter. Sorry. சுமவாழ்வுக்கான விசுவாச அறிக்கை. வேதம் ரோமர் 8:11 சொல்கிறது, அன்றியும் இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவருடைய ஆவி உங்களில் வாசமாய் இருந்தால் கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாய் இருக்கிற தம்முடைய ஆவியினாலே சாவுக்கு ஏதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். என் சரீரத்தின் உயிர் இனி என் இரத்தத்திலே தங்கியிருப்பதில்லை, மாறாக எனது உயிர் தேவனுடைய ஆவியிலே தங்கியிருக்கிறது. இயேசு கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பின அதே ஆவியானவர் எனக்குள்ளே வாசம் பண்ணுகிறார். அல்லேலூயா. அவர் என் தலையிலும் கண்களிலும் என் கரங்களிலும் என் கால்களிலும் என்னுடைய எல்லா பகுதிகளிலும் அவர் வாசம் பண்ணுகிறார். என்னுடைய இரத்தம் எந்த விதத்திலும் தொற்று வியாதிகளினால் மேற்கொள்ளப்பட முடியாதது. ஏனென்றால் தேவனுடைய அதே ஆவியானவர் எனக்குள் இருந்து என் சரீரத்தின் அவயவங்களுக்கு புத்துயிர்ச்சி கொடுத்து கொண்டே இருக்கிறார். என்னுடைய உச்சந்தலையிலிருந்து உள்ளங்கால் வரையிலும் பரிசுத்த ஆவியானவர் என் சாவுக்கு ஏதுவான சரீரத்தை உயிர்ப்பிக்கின்றார். இப்பொழுதும் எப்பொழுதும் எனது சரீரமானது தேவனுடைய ஆலயமாக இருக்கிறது. நான் தேவனுடைய ஜீவனுள்ள பலிபீடமாக இருக்கிறேன். ஆகையினால் எந்த வியாதியும் எந்த நோய்களும் இந்த பரிசுத்த ஆவியானவர் தங்கி வாழும் இடத்திலே பங்கு கொள்ள முடியாது. அதே ஆவியானவரின் தேவ பிரசன்னம் எனக்குள் இருப்பதினால் என்னை சாகடிக்க நினைக்கிற எல்லா வியாதிகளும் வைரசுகளும் மற்றும் கிருமிகளும் என்னுடைய சரீரத்தை விட்டு இப்பொழுதே வெளியேற வேண்டும் என்று கட்டளையிடுகிறேன். என் சரீரத்தை அழிக்க நினைக்கிற வியாதிகளை ஆவியானவர் சுட்டெரித்து வியாதி வந்ததற்கான அடையாளங்களையும் அகற்றி போடுகிறார். எந்த வியாதியும் என் சரீரத்தில் இருக்க முடியாது. எந்த புற்றுநோய் கட்டிகளும் என் சரீரத்தில் வெற்றிகரமாக வளர முடியாது. நான் தெய்வீக சுகனோடு இணைக்கப்பட்டிருப்பதினால் வெற்றாத சுகமும் குறைவில்லாத வெற்றியும் தொடர்ச்சியாக வந்து கொண்டே இருக்கிறது. நான் ஒவ்வொரு நாளும் பரிபூர்ண வாழ்வை வாழ்கின்றேன். உயிர்ப்பிக்கின்ற வல்லமை உள்ள பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ளே இருந்து கிரியை நடப்பித்து வெளிப்படுகின்றார். என்னுடைய வாழ்வில் எல்லாவற்றையும் ஆளுகை செய்து வாழ்ந்து வெற்றி நடை போடுகிறேன். நான் யார் என்பதை அறிந்து கொண்டேன். நன்றி இயேசுவே. ஆமென்.